யாருமே செல்லக்குட்டிக்கலாம் சொன்ன மாதிரி தான் நம்ம சும்மால இருக்க நினைப்பெல்லாம் ஜிகே அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இதோட அமைச்சிருந்தோமா அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜிகே அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். மனசில் நினைக்கிறான், அவன் அம்மா சொன்னதை நினச்சி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஏதோ ஹோட் பண்ணுறோமோ, அவளுக்கும் நிறைய ஆசை கனவுகள் இருக்குல்ல, ஒரு கனவு எதுக்கு நம்ம வந்துக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே மனசில் நினச்சிட்டு இருக்கான். கரெக்டாக ஜேகே வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. ஸோ அது வர இல்லை, ஜேகேயோட ஃப்ரெண்டு தயாங்க தான். ஆண்டி ஜேகே அம்மாவை திரும்பி பார்த்துட்டு, தயம்பா எப்பப்பா வந்த நீ? என்னப்பா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜேகேவை பார்க்க வந்தேன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அவன் ரூமில் இருக்கான்ப்பா. ஓ ரூமில் இருக்கானா? ஏன் என்னாச்சு? ஏன் ரூம்லேயே இருக்கான்? அவன் என்னன்னு தெரியல, ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்கான்டா. ஜேகே அம்மா இந்த மாதிரி நம்ம தயன்ட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ தயங்கு சரி ஆண்டி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அவனை. தயங்கு இந்த மாதிரி ஜேகே அம்மாவை பார்த்து சொன்னோன்னே, சரிப்பா ஏதாவது ஜூஸு ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்கிறியாப்பா? இல்லை வேணாம் ஆண்டி இதெல்லாம் வேண்டாம், நான் ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் வந்தேன், ஜேகே மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். சரிப்பா நீ பாருப்பா, எவ்வளோ நேரம் வேணா இரு, நான் எதுவுமே சொல்லப்பா, வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஏதாவது குடிச்சிட்டு தான் நீ போகணும், புரியுதா? நீ ரூமுக்கு போ, ஜேகே ரூமுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? ஜேகே அந்த மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம தயங்கிட்ட. ஸோ தயங்கு சரி ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு ஜேகே அம்மாட்ட சொல்லிட்டு ஸோ ஜேகேவை பார்க்க தான் ரூமுக்கு வரான். ஜேகேயோட ரூமை திறந்து உள்ளே வரான். ஜேகே அப்படின்னு கூப்பிட்டானே. ஸோ ஜேகேவும் திரும்பி பார்த்துட்டு தயங்க பார்த்துட்டு, தயம் நீயா? டேய் என்னடா ஒரு மாதிரி அப்செட் ஆகுது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அது எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு. டேய் இந்த பாரு சமாளிக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கீழே கேட்டுட்டு தான்டா மேலேயே வந்தேன், சமாளிக்காதடா, என்னாச்சு? தயாங்க தம்மா நம்ம ஜேகே சொன்னோன்னே. ஸோ ஜேகே சொல்லிட்டாங்களா அம்மா, எங்கள் அம்மா இருக்காங்களே. டேய் நீ சொல்லு என்னாச்சு, எதுக்கு எப்படி உட்காந்துருக்க? தயங்கு திரும்பவும் கேட்டோன்னா. ஸோ ஜேகே என்கிட்ட எல்லாமே சொல்கிறான். ஸோ தயங்கு வந்து கேட்டுட்டு, ஏய் தயம் எதுக்கு என்ன லவ் பண்ணுதுன்னு சொல்லுதுடா, அது என் கூட இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும்னு அது ஆசைப்படுதுடா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயனை சொன்னோன்னே. ஸோ தயம் ஜேகே பார்த்துட்டு, அப்புறம் என்னடா நல்ல விஷயம் தானே, லவ் பண்ணுங்க, 2 பேரும் லைஃப்பில் ஒன்றா இருந்து ஹாப்பியாக இருங்க. தயங்கு இந்த மாதிரி நம்ம ஜேகே பேச ஜேகே தயங்க பார்த்துட்டு, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, ஆல்ரெடி நான் என்ன பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கேன், பிரச்சனையை பார்ப்பேனா அவளை பார்ப்பேனாடா, நீ ஏன்டா புரிஞ்சுக்கமா நீ இப்படி பேசுகிற? ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க பார்த்து சொன்னோன்னா. ஸோ தயங்கு ஜேகே பார்த்துட்டு, ஏய் ஜேகே ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும், அதை கிடைச்ச வாய்ப்பை வச்சு தான் நம்ம வாழணும், வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, லைஃப்லாம் உனக்கு என்றைக்குமே கிடைக்காதுடா, நான் தான் சொல்கிறேன். எனக்கு புரியுதுடா உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது, பிரச்சனைலாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம், புரியுதா? நீ ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம், நீ புரிஞ்சுக்கோடா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்களாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன், என்னால் சத்தியமாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? தயங்குன மாதிரி நம்ம ஜேகேக்கு நல்லா எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் கேட்டுட்டு தயங்க பார்த்துட்டு, ஏய் தயம் எனக்கு புரியுது தயம், எனக்கும் அவ கூட லைஃப் லாங் வாழணும், நிறைய ஆசைகள் நிறையவே இருக்குதுடா, ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரில. காலையில் கூட என்னை பார்க்கு கூப்பிட்டாடா, நானும் போனேன், என்ன விஷயமா கூப்பிட்டா அப்படின்ட்டு. எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாடா, நான் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்டா, எனக்கே கஷ்டமாக இருக்குடா, அவளை ரிஜெக்ட் பண்ணி அவளை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன், எனக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா. ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம தயன்ட்டு எல்லாமே சொல்கிறான். ஸோ தயங்கு ஜேகே பார்த்துட்டு, ஏய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க ஜேகே, இந்த பொண்ணு உன்னை லவ் ப்ரப்போஸ் பண்ணி உன்னை ஒர்க்கிட் பண்ணியிருக்கா, நீ என்னன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க. ஜேகே நல்லா தெரியும் ஜேகே, அவள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு, அவள் உன்னை விட்டு எங்கேயும் போகவும் மாட்டாடா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி துடிக்குது அந்த பிள்ளை, நீ என்னன்னா ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க உன் லவ்வை. விடு அதெல்லாம் விடு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்ட, கோவத்தில் கூட பண்ணியிருப்பேன், இப்போவே ஃபோன் போட்டு அவகிட்ட ஃபோனில் பேசி நேரில் வான்னு கூப்பிட்டு நீயும் அவளும் பேசி ஒரு முடிவு எடுங்க சீக்கிரம். தயங்க இந்த மாதிரி நம்ம ஜெயிடி சொன்னோன்னா. ஸோ ஜெயிக்கே தயங்க பார்த்துட்டு, தயம் நான் கூப்பிட்டா கூட வருவாளன்னு கூட எனக்கே டவுட்டு தான், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, வேணாம் சொல்லிட்டு உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்ட்டு, திரும்ப கூப்பிட்டா அவள் எப்படி வருவா நீ சொல்லு? டேய் லூஸு மாதிரி பேசாத ஜெய்கே, இவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போகவும் மாட்டாடா, நீ கூப்பிட்டு பாரு, அவள் வராளா இல்லையான்னு மட்டும் நீ பாரு, நீ தேவையில்லாமல் கட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காது, புரியுதா? தயங்க இந்த மாதிரி நம்ம ஜெய்கிட்ட சொன்னோன்னா. ஸோ ஜெய்கே தயங்க பார்த்துட்டு, ஏதோ சொல்கிறதையும் கூப்பிட்டா வருவாளான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது, நீ கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு மட்டும் பாருன்னு வேற சொல்கிற, சரி பார்ப்போம் ஃபோன் போட்டு பார்ப்போம்,
வராளா இல்லையான்ட்டு. அப்படி வரலன்னு நினச்சிக்கோ, நான் சொன்னதான் நடக்கும். டேய் பாக்கலாம், நீ முதல் ஃபோன் போட்டு கூப்பிடு. எதுக்கு ஃபோன் பண்ணுறா? டைம் நம்ம ஜெய்கிட்ட சொன்னோன்னா ஸோ ஜெய்கே சரிடா ஓகேடா நான் கால் பண்ணுறேன் தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெய்கே அவன் மொபைல் எடுத்து கால் பண்ணுறான் அவங்களுக்கு தான். நீங்கள் இந்த சைடு ஜெய்கேயோட ஃபோட்டோ தான் பார்த்து அள்ளிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ கரெக்டாக ஜெய்கேயோட கால் வரதை பார்த்துட்டு என்ன கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ ஜேகே சொல் ஜேகே நீங்கள் இந்த மாதிரி காலில் சொன்னானோ ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஹலோ ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஜேகே உங்கள்கிட்ட தான் இந்த மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் ஜேகேட்ட நான் சும்மா தான் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுறீங்க நம்ம ஜேகேட்ட. ஸோ ஜேகே ஓ சும்மா தான் இருக்கியா ஜில்கு? ஆமாம் ஜேகே. ஏய் சிலு சரிடி நான் உன்னை நேரில் பார்க்கணும் வருவியா? ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா ஸோ நீங்கள் ஜேகே காலில் ஓகே ஜேகே எங்கே வரணும் சொல்லு வீட்டுக்கா? இல்லை வீட்டுக்கெல்லாம் வேணாம் நீ நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் வந்துடு புரியுதா? ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா ஸோ நீங்களும் ஓகே ஜேகே நீ எந்த இடம் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு நான் வந்துடுறேன். ஓகே நான் எந்த இடம்னு சொல்லி சென்ட் பண்ணுறேன். இதுதான் கால் பண்ணேன் சரியா? இப்போ வைக்கிறேன் பாய். ஓகே ஜேகே பாய். ஜேகேவும் நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு டேய் சொல்லிட்டேன் போதுமா? ஜேகே இந்த மாதிரி நம்ம தயம் பார்த்து சொன்னோன்னா ஸோ தயம் ஜேகே பார்த்துட்டு சரிடா வீட்டுக்கு கூப்பிட்ருக்க வேண்டியதானே நீ வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் தான் ஸோ ஜேகிட்ட கேட்டேன்னா ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு தயம் அதெல்லாம் செட் ஆகாதுடா. ஸோ அதனால தான் நான் காஃபி ஷாப்புக்கு வர சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நம்ம காஃபி ஷாப்பில் வச்சு பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயன்ட்ட சொன்னோன்னா ஸோ தயங்கும் ஏதோ பண்ணுற சரி எப்படி பேசி முடிவு எடுத்தால் போதும். தயம் இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னா சரி வா நம்ம போகலாம் வெயிட் பண்ணுவோம் இல்லைன்னா ஓகே மச்சான் அம்மாட்ட சொல்லிட்டு போகலாம் ஓகேடா. ஸோ ஜேகேவும் தயங்கும் ஸோ அப்படி ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு ஸோ ஜேகே அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அம்மா என்னப்பா ஜேகேப்பா ஏதாவது குடிக்கிறியா? நான் காஃபி போட்டு மேலே கொண்டு வரலான்னு நினச்சேன் நீங்கள் 2 பேருமே வந்துட்டீங்க. ஸோ ஜேகே அம்மா ஜேகிட்ட இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் நானும் தயங்கு வெளியே போகிற கொஞ்சம் வேலையாக போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட சொன்னாங்க. ஸோ ஜேகே அம்மா ஜேகே பார்த்துட்டு சரிப்பா பார்த்து போயிட்டு வா ஏதாவது குடிச்சிட்டு போப்பா 2 பேருமே குடிச்சிட்டு போங்க. ஜேகே அம்மா ஜேகே பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம்மா வேணா நான் குடிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனும் தயங்கு போயிட்டு வந்துடுறோம்மா. ஸோ ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மாட்ட சரிடா கண்ணா பார்த்து போயிட்டு வா மெதுவாக போகணும் மெதுவாக வரணும் புரியுதா? பார்த்து பத்திரமா போயிட்டு பார்த்து பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு வரணும். ஜேகே அம்மா இந்த மாதிரி ஜேகேவும் தயங்கும் பார்த்து சொன்னோன்னே ஜேகேவும் தயங்கும் சரி நாங்கள் பார்த்து போயிட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க 2 பேருமே. தயங்கும் ஜேகேவும் பைக் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் காஃபி ஷாப்பில் போயிட்டு ரீச் ஆகிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் தயந்தான் ஜேகே பார்த்துட்டு டேய் என்னடா இன்னும் ஆளையே காணோம். தயந்தான் அந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னோன்னே ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு இதை நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அவன் மொபைலை எடுத்து கால் பண்ணி உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்களும் உங்கள் மொபைலில் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ ஜேகே தான் கால் பண்ணியிருப்பா. ஸோ டக்குன்னு அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ ஜேகே சொல்லு ஜேகே. ஏய் ஏண்டி இருக்க சொல்லுங்க. நான் வந்துட்டேன் இந்த காஃபி ஷாப்பில் சரியான கூட்டமாக இருக்கேன் நீ எங்கே இருக்கேன்னே தெரியல ஜேகே நீங்கள் இந்த மாதிரி ஜேகிட்ட ஃபோனில் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியா சரி நீ அங்கேயே நில்லு நான் வந்துடுறேன் ஓகேவா அங்கேயே நில்லு சொல்லுக்கு எங்கேயும் போயிடாத. ஓகே ஜேகே. ஸோ ஜேகேவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜேகே தயங்க பார்த்துட்டு டேய் சிலுக்கு வந்துட்டாலாம் அவளுக்கு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல போல இருக்குது நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிடா நீ போய் கூட்டிகிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயன்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம ஜேகே போகிறான். ஜேகே அவங்கள கூப்பிட தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக ஜேகே அவங்கள பார்த்துட்றோம். ஸோ நீங்களே ஜேகேவை பார்த்துறீங்க. ஸோ ஜேகே அவங்க பக்கத்தில் வந்துட்டு பேசுறது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம். ஸோ தயங்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தயங்கும் ஜேகேவும் உங்களையும் பார்த்துட்றோம். ஸோ ஜேகேவும் நீங்களும் உட்காந்துறீங்க. ஸோ ஜேகே ஏதாவது ஆர்டர் பண்ணவா? இல்லை வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி ஜேகிட்ட சொன்னாலும். ஸோ ஜேகேவும் சரி ஓகே. தயங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். பாடுறா இப்போவே பாசமல்லிட்ட பொழிகிறான். டேய் இங்கே ஒருத்தன் நான் இருக்கேன்டா
அது கூட தெரியாம அப்படின்ட்டு நம்ம தயங்க சொல்லியிருக்கா ஜேகேவை பார்த்து கிண்டல் பண்ணி. ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு இல்லை தயம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணுமா தான்டா கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மூடிட்டுரு. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க திட்டியே விட்டுறான். ஸோ தயங்கோ என்னவோ சரி ஓகே விடு நான் எதுவும் நினைக்கலடா சாமி எதுவும் கேட்கலடா அப்படின்னு அமைதியாக இருக்கான். ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு ஓவரா பண்ணுற நீ. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்க பார்த்து சொன்னாங்க. ஸோ தயங்கு ஜேகே பார்த்துட்டேன். சரிடா விட்றா எதுக்கு கூப்பிட்டேன்னு அதையாவது சொல்கிறா. தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னேன்னு. ஸோ ஜேகே ஆமாம்ல. ஸோ ஜேகே அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க. சொல்லு ஜேகே என்ன. அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னல நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேன்ல கால் பண்ணி தயம் தான் கூப்பிட சொன்னான். நான் சொன்னேன் லவ் பண்ணும்போது நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தேன்டா ரொம்பவும் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவள் வரமாட்டாடான்னு சொன்னேன் அவன்கிட்ட. நீ ஃபோன் போட்டு கூப்பிட்டு பாரு அவள் வராதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு இவன் சொன்னான். ஸோ அதனால தான் உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி நீ வந்து நிற்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாமே உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஜெயிக்க பார்த்துட்டு சிக்கே நீ தானே என்னை திட்டின. உனக்கு திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. கூப்பிட்டா நான் எப்படி வராமல் இருப்பேன் ஜேகே. நீங்கள் இந்த மாதிரி ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு சரிடி ஓகே சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் ஜேகே சொல்ல. நீங்கள் இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ ஜேகே உங்கள்கிட்ட சொல்கிறான். பொண்ணுங்களுக்கு நீ என்ன லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேன். எது நான் ரிஜெக்ட் பண்ண போனேன்னா என் லைஃப்பில் என்ன நடக்குது எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த பெயின் வலி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்து ரிஜெக்ட் பண்ண காரணமே. மற்றபடி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையிலே விருப்பவும் செய்யல ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. ஸோ இதனால தான் மட்டும்தான் நான் ஒன்று வேணாம்னு சொன்னேன். இதனால ஒன்று நானும் நீ செட் ஆக மாட்டேன்னு சொன்னேன் ஓகேவா. நான் அவனை உண்மையிலே வெறுத்துட்டேன்லாம் நினைக்காத எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுது அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி சொன்னியா. அதான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் என்ன பிரச்சனை வருதுன்னு உனக்கும் தெரியும். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். வேலை நானே உனக்கு கஷ்டப்படுத்திடுவோன்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே பயம் டி மனசுக்குள்ளே. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சத்தியமாக முடியாதுடி. ஜெய்கே எல்லாமே உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான். நீங்கள் ஜெய்கேவை பார்த்து அவனோட கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி ஜெய்கே இங்கே பாரு உனக்கு ஒன்றுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். முக்கியமாக நான் உன்னை விட்டு எங்கேயும் போக உனக்கே தெரியும்ல. நீ இருக்கும்போதே எனக்கு எதுவும் ஆகாது நீ ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அவங்கள பார்த்துட்டு ரெடி டேஸுக்கு இருந்தாலும் வந்து நீங்கள் பாசிக்கே நீ இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது சரியா. எனக்கு நீ அது மட்டும் போதும் புரியுதா. ஃபீல் பண்ணாத ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சரி பொண்ணாட்டி சிலுக்கு வீடு பொண்ணாட்டி லவ் டு புருஷா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி ஷாப் கூட பார்க்கல. நீங்களும் ஜேகேவை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ முன்னாடி தயங்க இருக்கிறத கூட நீங்கள் ரெண்டு பேருமே கவனிக்கல. தயங்க டேய் காஃபி ஷாப்பில் என்னடா பண்ணிடுறீங்க. ரூமில் கூட போய் பண்ணிக்கோங்கடா. ஏன்டா காஃபி ஷாப் கூட தெரியாமல் நீங்கள் அவருக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்கு ஜெய்கே தான் கூப்பிட்றான். ஜேகே மச்சான் ஜேகே அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஜேகே காதலே வாங்கல. ரைட்ரா அப்படின்ட்டு லைட்டாக ஷேக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெண்டு பேருமே ரியல் வரீங்க நீங்களும் ஜேகேவும். ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி ஷாப்பில். தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னா ஸோ ஜேகேக்கு அப்போ தான் புரியுது அது வந்து தயம். ரைட்ரா நல்லபடியாக ஒன்றா சேர்ந்துட்டீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வீட்டில் போய் பார்த்து வச்சுக்கோங்கடா. காஃபி ஷாப்புடா மானத்தை வாங்கிட்டு போயிடாதீங்கடா ரெண்டு பேரும் சேர்ந்து. தயங்க ஜேகே பார்த்து உங்களை பார்த்து சொன்னோன்னே ஜேகே தயங்க பார்த்துட்டு சரி தயம் விடு ஏதோ ஒரு சின்ன ரொமான்ஸ் நடந்துச்சு. இது உங்கள் ஊரில் சின்ன ரொமான்ஸாண்டா விட்டான்னு இங்கேயே ஃபஸ்ட் நைட்டு முடிச்சு அவளை நீ ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவ. தயங்க இந்த மாதிரி கலாய்கிற நம்ம ஜேகேவை தான். ஸோ ஜேகே ஒரு முறை தான் தயங்க பார்த்து சரி ரைட்டு முறைக்காதேடா சும்மா சொன்னேன்டா. அப்படியே மூணு பேர் ஜாலியாக நீங்கள் ஜேகே தயம் அப்படி ஜாலியாக பேசிட்டு முடிச்சு காஃபி ஷாப்பில் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு ஜாலியாக வெளியே வரீங்க. இங்கே ஜேகே பார்த்துட்டு சரி மச்சான் ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துட்டீங்க குடிச்சிக்கிறேன் ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்க சரியா. எங்க இந்த மாதிரி ஜேகே பார்த்து சொன்னேன்னு ஜேகே தயங்க பார்த்துட்டு சும்மா இருடா. மூணு பேர் ஜாலியாக பேசிட்டீங்க.
இருக்கீங்க? கரெக்டாக உங்கள் அப்பா உங்களை பார்த்துடுறாரு. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு உங்களை பார்த்து. ஸோ அவர் ஏதோ ஒரு மீட்டிங்காக ஒரு ஆள் கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருப்பாரு. உங்கள் அப்பாவை பார்த்தாலும் செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. கேடா இந்த எபிசோடு போது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இங்கே எதுக்கு உங்கள் அப்பாவை பார்த்து செம்ம ஷாக் ஆகிறீங்க? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறாரு? இதுக்கப்புறம் ஜெயிக்க அடுத்து என்ன பிரச்சனை மாட்டிக்க போகிறான்? என்ன பிரச்சனை வந்து அவங்களை காப்பாற்ற போகிறான்? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லவ் இஸ் பாய்.